ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பவர் சிஸ்டம் அப்படின்ற சப்ஜெக்டை தான் பார்த்துட்ருக்கோம். பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசியில் 30 கொஷின்ப்பா. ஓகேங்களா, டிஎன்இபிக்கு 30 கொஷின் இருக்குது. ஸோ டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் பவர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான். பிடபிள்யூடியிலும் நமக்கு 20 கொஷின்ஸ் இருக்குது, அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 யூனிட் இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். பவர் சிஸ்டமோட அனாலிசிஸு அண்ட் லோட் ஃப்ளோ ஸ்டடீஸு, ப்ரொடெக்ஷன்ஸு, அதுக்கப்புறமா என்னோட டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு. கரெக்டாக ஆல்மோஸ்ட் நம்ம 3 யூனிட் முடிச்சுட்டோம். இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டிரான்ஸ்மிஷன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா லைன் பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்டு லைன் பேராமீட்டர்ஸ்னால் என்னென்ன, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், கண்டக்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம கிளியராக பார்த்துட்டோம். கரெக்டாக அடுத்ததான் என்னோட இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸை பற்றி பார்க்கணுன்னா ஸோ ஜிஎம்டி ஜிஎம்ஆர் அப்படின்ற 2 பேராமீட்டர்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ண தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் நம்ம ஜிஎம்டி கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸை முடிச்சிருவோம். ஸோ அதை முடிச்சு இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேயா, ஸோ அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா டிரான்ஸ்போசிஷன்னா என்ன, அடுத்ததாக கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனு, அடுத்து கண்டக்டன்ஸ் பார்த்தா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்றது முடிஞ்சிடும் டிரான்ஸ்மிஷனில். ஸோ அடுத்ததாக என்னோட ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர், டிரான்சியன்ட் பிஹேவியர்ஸு, வோல்டேஜ் கண்ட்ரோலு, கேபிள்ஸ், இன்சுலேட்டர் தான். ஓகே, அவ்வளோதான். பவர் சிஸ்டமும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேயா, ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வில் செக் அண்ட் கம். ஓகேயா, ஸோ பவர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அண்ட் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்ஸ்ப்பா. பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக தானே இருக்குப்பா. ஒன்ஸ் அகெயின் நான் செக் பண்ணிடுறேன். ஓகே 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 ஸோ லைவ் கிளாஸஸ் ஆர் ரெக்கார்ட் கிளாஸஸ் இன் லைவ் ஆசர். எஸ், லைவ் தான்ப்பா போயிட்டுருக்கு. ஸோ ஓகேயா, ஸோ நம்ம வந்து ஆடியோ வீடியோவில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். சார், இப்போ நம்ம பவர் சிஸ்டமில் நேற்று ஜிஎம்டி கால்குலேஷன்ஸை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஜிஎம்டி கால்குலேஷன்ஸை நம்ம என்னப்பா பார்த்தோம்? ஜிஎம்டி கால்குலேஷன்ஸோட லாஸ்ட்டில் நம்ம டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸை பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்குது, அந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸோட யூசேஜ் எங்கே யூஸ் பண்ணுறோம், அட்வான்டேஜஸ் என்ன, அந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டாக சார்? நம்ம என்னோட பண்டில் கண்டக்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்ப்பா? ஸோ பண்டில் கண்டக்டர்ன்றதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்? ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்? பண்டில் கண்டக்டர்னா என்னப்பா? ஸோ பண்டில் கண்டக்டர்னா ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் கோர் கேபிளாக இல்லாமல் அதை வந்து 2 பண்டலாவோ இல்லை 3 பண்டலாவோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்பேஸாஸை செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸ்பேஸாஸை யூஸ் பண்ணி தான் இந்த 2 கண்டக்டர்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த பண்டில் கண்டக்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஒரு கண்டக்டராக இருக்கிறப்போ அதோட சார்ஜ் Q அப்படின்ற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இப்போ இதில் பாதி சார்ஜ் தான் போகும். அப்போ என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இன் த கண்டக்டர் வில் ரெடியூசஸ், therefore கொரோனா லாசஸ் வில் பி ரெடியூஸ். கரெக்டாக நம்ம பண்டில் கண்டக்டரை பார்த்ததுக்கான ரீசன் இதுதான் பார்த்தோம். கரெக்டாக கொரோனா லாசஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னா என்னப்பா? ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலிட் காப்பராக இருந்தால், அதாவது ஒரு சாலிட் காப்பர் ஒயராக இருந்துச்சுன்னா அதில் நமக்கு ஸ்கின் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இது மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் சாலிட் கண்டக்டர். இந்த சாலிட் கண்டக்டரில் நான் என்னப்பா பண்ணுவேன்? ஸோ இந்த சாலிட் கண்டக்டர் இஸ் ஸ்பிளிட் இன்டு சம் போர்ஷன். நான் இதை வந்து லேயர்ஸை வச்சுன்னு சொல்லியிருந்தேன். நம்பர் ஆஃப் லேயர்ஸ் எத்தனை இருக்கும், ஸோ எத்தனை லேயர்ஸ்க்குள்ளே எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் லேயரு, செகண்ட் லேயரு, தேர்ட் லேயரு, ஃபோர்த் லேயர் அப்படின்னு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் லேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டக்டர் இருக்கும், செகண்ட் லேயரில் 6 கண்டக்டர்ஸ் இருக்கும், அடுத்ததாக கீப் ஆன் 12 கண்டக்டர்ஸ், கீப் ஆன் இது போயிட்டே இருந்திருக்கும். கரெக்டாக இதுக்கான ஃபார்முலா கூட நம்ம 1 × 3L - 1 × 3 அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். கரெக்டாக? பர்டிகுலராக அந்த ஃபார்முலாவை நம்ம கிளாஸ்லேயே கொடுத்துருந்தேன்.
இந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க 1 + 3l l - 1 கரெக்டாக. அந்த ஃபார்முலா என்னன்னா 1 + 3l l - 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ஒரு லேயருக்குள்ள எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா. அப்போ தேர்ஃபோர் இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு ரெடியூஸ் த ஸ்கின் எஃபெக்ட் கரெக்டா. ஸோ அப்போ ஸ்டாண்டர்டு கண்டக்டர்ஸோட அட்வான்டேஜும் நான் பார்த்துருப்பேன். சார் ஸ்கின் எஃபெக்ட் ரெடியூஸ் ஆயிருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டாண்டர்டோட அட்வான்டேஜ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிடும் சார். இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் கரெக்டா, இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது என்ன ஆயிருக்கும்னா அதிகம் ஒரு சாலிடா இருந்தா. ஓகே, திஸ் இஸ் சாலிட் கண்டக்டர் அண்ட் திஸ் இஸ் வாட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. ஓகே, இவனோட டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது அதிகம், இவனோட டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்மி. ஸோ இது ஒரு மேஜரா டிராபேக்கா பார்த்தோம். ஸோ அடுத்ததா இதை பொறுத்த வரைக்கும் சாக்ன்றது என்னவாப்பா இருக்கும்? ஸோ சாலிட் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான சாக் தான் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்ட் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் சாக் ரொம்ப அதிகமாக இருக்கும் கரெக்டா. ஏன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகுது அப்படின்னா சாக் வந்து அதிகமாக ஆகிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததா சாகோட எக்ஸ்பிரஷன்ஸை வேற எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சார். அப்போ சாக் வந்து வேற எந்த பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு? தட் இஸ் ω/L² / 8t கரெக்டா. ஸோ இந்த இடத்துல டென்ஷன்ன்றதை நம்ம பார்த்தோம்ல, தட் இஸ் த டி. ஸோ இப்போ சாக்ன்றது இந்த டென்ஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணதில்லை சார், அந்த ஸ்பேன் லென்த் எல் நம்ம பார்த்துருப்போம். 2 டவர்ஸுக்கு இடைப்பட்ட அந்த ஸ்பேன் லென்த் அண்ட் வெயிட் ஆஃப் த கண்டக்டர் டபிள்யூயும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு சாக்னா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, என் கண்டக்டர் வந்து எவ்வளோ சாக் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டை சாலிட் பார்த்தோம், ரெண்டாவது ஸ்டாண்டர்டை பார்த்தோம், அண்ட் தேர்ட் கண்டக்டர் இஸ் பண்டில் கண்டக்டர் ரைட். ஒரே நிமிஷம். ω/L² / 8t. ஸோ அடுத்ததா பண்டில். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் பண்டில் கண்டக்டர். சார் இந்த பண்டில் கண்டக்டரோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா இட் ரெடியூசஸ் த கொரோனா. எதனால கொரோனா ரெடியூஸ் ஆகுது? எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுது. பட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்க்ரீசஸ் தான். ஸோ அடுத்ததா ஹாலோ கண்டக்டர் நான் உங்களுக்கு பார்த்துருப்போம் சார். ஹாலோ கண்டக்டர்னா எப்படி இருக்கும் சார்? இட் இஸ் அ பியூர்லி ஹாலோ. ஸோ இது எங்க யூஸ் பண்றோம்? என்னோட ஃபீடர்ஸ் கரெக்டா. ஸோ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஃபீடர் லைன். ஸோ ஃபீடர்ஸில் தான் பொதுவாக இந்த கரண்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஏரியா. அப்போ தேர்ஃபோர் ஒரு ஃபீடர்ஸாக இருக்குன்னா அந்த இடத்துல ஹாலோ கண்டக்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அகைன் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டரையுமே நம்ம 2-3 பார்ட்டாக பிரிச்சிருப்போம் கரெக்டா. இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் நம்ம திரும்பவும் பிரிச்சோமாப்பா. ஸோ என்ன பிரித்தோம்? ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை எதை பேஸ் பண்ணி பிரித்தோம்? ஸோ ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மெட்டீரியல். ஸோ ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்னா ஒரே மெட்டீரியல்ப்பா. அடுத்ததா ஹெட்ரோஜீனியஸ்க்கு பேர் தான் காம்போசிட். ஓகே, ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்னா எதெல்லாம் நம்ம ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருப்போம்? அலுமினியம் கரெக்டா, AAC அலுமினியம், ஆல் அலுமினியம் கண்டக்டர். ஓகே, ஆல் அலுமினியம் கண்டக்டர். அடுத்ததா ஆல் அலாய் கண்டக்டர் கரெக்டா. AAC அண்ட் AAACயா. ஸோ இந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் AAC அண்ட் AAAC, ஆல் அலுமினியம் கண்டக்டர், ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர். ஸோ இது எல்லாமே ஹோமோஜீனியஸ் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ். அண்ட் காம்போசைட் கண்டக்டர்ஸ்னா என்னோட ACSR கண்டக்டர். ஓகேயா. ஸோ என்னோட ACSR கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து அலுமினியமாகவும் அடுத்த மெட்டீரியல் வந்து ஸ்டீலாகவும் இருந்திருக்கும்பா. அதுதானே என்னோட ACSR கண்டக்டர்ல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ACSR கண்டக்டரோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதோட சாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ்.
ஓகே, இவனோட சாக்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஹோமோஜீனியஸில் பொறுத்த வரைக்கும் ஏஏசியை எங்கே யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் ஏசியை எங்கே யூஸ் பண்ணலாம், அண்ட் ஏசிஎஸ்ஆரை எங்கே யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏசிஆரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்ட் இன் த டிரான்ஸ்மிஷன். கரெக்டா? ஏசிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். ட்ரிபிள் ஏசி எங்க யூஸ் பண்றோம்னா கோஸ்டல்ல. கரெக்டா? கோஸ்டல் அண்ட் ரூரல் டிரான்ஸ்மிஷன். ஏஏசின்றது தட் இஸ் அர்பன் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டாப்பா? இந்த திங்ஸை தான் நேற்று நம்ம உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஜிஎம்டி கால்குலேட் பண்ண தெரியும் அண்ட் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் எல்லாம் நேற்று நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்லப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம அப்போ ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ்க்கு போகலாம் தானே. இந்த திங்ஸை தான் நேற்று நம்ம கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ பிஃபோர் ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரோப்பா. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரே ஒரு இன்ட்ரோ. ஓகே, ஸோ சின்னதாக ஒரு குயிக்காக ரிகேப் பார்த்துட்டு நம்ம கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். குட் ஆஃப்டர்நூன்ப்பா, மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக அந்த டிஎன்இபியோட அப்டேட்டட் சிலபஸில் நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே ஜஸ்ட்டு கிளாஸஸாக மட்டும் இருக்காதுப்பா. ஓகே, நம்ம வந்து கேட் சிலபஸ் அண்ட் இஎஸ்சி சிலபஸை உங்களுக்கு இஎஸ்சி கொஷின்ஸோட சால்வ் பண்ணி காமிப்போம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, டெய்லி மினிமலாக ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அது இல்லாமல் வீக்லி டெஸ்ட் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வீக்லி பார்த்த கண்டென்ட்லேருந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதை தவிர்த்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் நம்ம டெஸ்ட் சீரியஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நம்ம கிளாஸஸும் நிறைய சப்போர்ட்டும் கொடுப்போம்ப்பா. ஓகே, உங்களோட டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா டவுட் கிளியரிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு வந்து டவுட் கிளியரிங், நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். கிளாஸ் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 வந்து 2 o'clock, சாரி, ஓகே, 2 PM ஃபஸ்ட்டு கிளாஸு. செகண்ட் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4:30 டிஸ்கஷன், கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, அடுத்ததாக தேர்டு கிளாஸ் வந்து 6:30 கிளாஸ். இதை தவிர்த்து மார்னிங் 6:30 ஆர் 6 o'clock வந்து ஜிஎஸ் கிளாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இன் பிட்வீனில் ஒரு 10 o'clockல நெக்ஸ்ட் வீக்லேருந்து டிஸ்கஷன், ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன்ஸோ இல்லைன்னா கிளாஸோ. ஓகே, ஸோ இந்த திங்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். மோரார்லெஸ் டெய்லி நமக்கு 4லேருந்து 5 கிளாஸஸ் இருக்கும்ப்பா. ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது மாதிரி கொஷினை நம்ம உங்களுக்கு சால்வ் பண்ணியே கொடுப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10,000 கொஷின்ஸ் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ்லையும் வீக்லி டெஸ்ட்டாகவும் டெஸ்ட் சீரீஸாகவும் உங்களுக்கு நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம். ஓகேயா? ஸோ என்ஜினியரிங் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலே ஸோ கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த வகையில் நம்மளே உங்களுக்கு 10,000 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கறதுனால இதுவே மோர் தென் என்ன. இதை தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக உங்களால் ஜாப் வாங்கிக்க முடியும்ப்பா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸஸோட ஃபீச்சர்ஸு இங்கே நான் கொடுத்துருக்கேன். டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். அண்ட் இப்போ நான் டைமிங் கொடுத்துட்டேன். அண்ட் அதை பார்க்க முடியாமல் போச்சுன்னா அது ரெக்கார்டடாக மாறிடும்ப்பா. அண்ட் நம்ம ஷெடியூல் படி நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஷெடியூல் இந்த மாதிரி நம்ம வீக்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரியான அந்த ஷெடியூல் படி நமக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கும். அண்ட் கோர்ஸ் வந்து 2 years வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். கோர்ஸில் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல், ஸோ இன்றைக்கி பார்க்குற கிளாஸ் மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல், டெய்லி டிஸ்கஷன்ஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு டிஸ்கஷன்ஸோடு இருக்கும். அண்ட் கைடன்ஸ் இருக்கும்பா. ஸோ உங்களுக்கு எதுனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளை வந்து ஈஸியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்ம வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய கிளாஸஸ் நம்ம உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், நிறைய டிஸ்கஷன்ஸ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே அப்பா, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ்க்கு போகலாம்.
Okay, so GMR calculations. நான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் நடத்துறப்பவே சொல்லியிருந்தேன் சார், ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஜிஎம்டி நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், ஒரே ஒரு ஜிஎம்டியை தான் கண்டுபிடிச்சிருப்போம். அண்ட் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு 2 ஜிஎம்டிலாம் இருக்காது, ஒரே ஒரு ஜிஎம்டி தான் இருக்கும். கரெக்டா? இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸுக்கும் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கும் we have only one GMD. ஓகேயா? ஸோ ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் 2 நம்ம கண்டுபிடிக்கல, இண்டக்டன்ஸாக இருந்தாலும் கெப்பாசிட்டன்ஸாக இருந்தாலும் ஒரே ஒரு கால்குலேஷன் தான், அதையே தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த கெப்பாசிட்டர் கால்குலேஷன்ஸ் வந்தோம் அப்படின்னா சரி, இந்த இடத்துல என்னோட ஜிஎம்ஆரை நீங்கள் ஒரே ஒரு ஜிஎம்ஆர் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ அதை 2 இடத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியுமான்னா முடியாது. ஓகேயா? ஸோ இங்கே நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு ஜிஎம்ஆர் மாடிஃபைடு யூஸ் பண்ணணும், ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்கு ஜிஎம்ஆரை யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஜிஎம்ஆர் அப்படின்றத நீங்கள் இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்கும் மாடிஃபைடு ஜிஎம்ஆரை நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஜஸ்ட் அந்த நான் ஸ்டேட்மெண்ட் அப்பவே சொல்லியிருந்தேன். ஸோ ஜிஎம்டி ஜிஎம்ஆர்னா என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் 2 days பேக் இன்ட்ரோ கொடுத்தேன், அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஜிஎம்டி இட் இஸ் ஃபார் போத் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன். GMR is for the inductance calculation, modified GMR is for the capacitance calculation. Okay அப்பா? ஸோ இப்போ அதை நம்ம எழுதிக்கலாமா? ஜஸ்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம எழுதிக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் 2 days கிளாஸ்க்கு பிஃபோராக எழுதணும். ஸோ இதை ஒன் லைனராக ஜஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஃபார் இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் GMR is used. இங்க GMRன்றது that is R dash அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ R dashன்றது என்னப்பா? with including of self inductance 0.778. ஓகே, 0.778 into R. R dashனாலே இதுதான் அர்த்தம், 0.7788 into R. என்னோட ரேடியஸ் ஆஃப் டைம்ல 77% தான் இருக்கும். ஓகே, ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்றப்போ ஸோ ஃபார் இண்டக்டன்ஸ் கால்குலேஷனுக்கு GMR எப்பவுமே GMR தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் GMR ஆர் யூஸ்டு. ஓகே, GMR வந்து யூஸ் பண்றோம். அதுவே கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் modified GMR used. For capacitance calculations modified GMR is used. Inductance calculation க்கு GMR யூஸ் பண்றோம். So capacitance calculation க்கு modified GMR யூஸ் பண்றோம். Modified GMR பொறுத்த வரைக்கும் it is represented as R தான். ஓகே, இல்லன்னா GMR M அப்படின்னு கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் மாடிஃபைடு GMR. அது எப்பவுமே ஜஸ்ட் இட் இஸ் ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸ் R தான். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனில் ஜஸ்ட் R அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவேன். இண்டக்டன்ஸ் கால்குலேஷனில் 0.7788 இப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் இதை நான் எரேஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் R டேஷ்பா. செல்ஃப் இண்டக்டன்ஸ் தானே, GMR அப்படின்னாலே என்ன அர்த்தம்? செல்ஃப் லிங்கேஜ். செல்ஃப் லிங்கேஜ்னா என்னப்பா? D11. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கண்டக்டர்னால அவன்லயே வந்தது, அதுதான் 11. ஸோ இதை தான் நம்ம 0.7788R அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல சார் திஸ் இஸ் D11 தான், அகைன் இதுவுமே D11 தான், பட் இதோட ரேடியஸை நம்ம வெறும் R அப்படின்னு தான் எழுதணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தான் நான் அங்கேயே சொல்லியிருந்தேன். ஸோ இண்டக்டன்ஸ்க்கு வேற, கெப்பாசிட்டன்ஸோடது கால்குலேஷன்ஸ் வேற. ஸோ இண்டக்டன்ஸ்ல மட்டும் எதுக்கு இப்படி வருதுன்னா பிகாஸ் ஆஃப் த செல்ஃப் லிங்கேஜ் ப்ராப்பர்ட்டி. இண்டக்டன்ஸ்ல இருக்கிற அந்த செல்ஃப் லிங்கேஜ் ப்ராப்பர்ட்டினால தான் GMR இப்படி எழுதுறோம். ஆனால் மாடிஃபைடு GMR எழுதுறப்ப சிம்பிளா தட் இஸ் ரேடியஸ் தான். ஸோ அது GMR, இது GMR சஃபிக்ஸ் M which mean modified GMR.
ஓகே அப்பா புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு சாலிட் கண்டக்டர், ஸ்டாண்டர்ட் கண்டக்டர், பண்டில்டு கண்டக்டர், இந்த கண்டக்டர்ஸ் 3 கண்டக்டர்ஸ் நம்ம பார்த்தோமா? அப்ப அந்த கண்டக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜிஎம்ஆரையும் மாடிஃபைடு ஜிஎம்ஆரையும் எழுத ஆரம்பிக்கணும். ஓகேயா? சோ அதை எழுதிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இண்டக்டன்ஸை டெரைவ் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? அடுத்ததா கெபாசிட்டன்ஸ்க்கு டெரைவ் பண்ணிடலாம். கெபாசிட்டன்ஸோட ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லுவாங்க. இது ஒரு 3 ஃபேஸ் லைன், சிங்கிள் டபுள் சர்க்கியூட் லைன், பண்டில்டு கண்டக்டர் அப்படி இருக்கிறப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கெபாசிட்டன்ஸோ நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ புரியுது தானப்பா? ஓகே. ஸோ அப்படியே புரியலனாலும் ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் என்ன பண்றோம் அப்படின்றத மட்டும் பாருங்க, டெஃபினட்டா புரியும். ஓகே, ரொம்ப டஃப்பான ஏரியாலாம் இல்லை, சிம்பிளான ஏரியா தான். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா ஒரு அப்ளிகேஷன். டிரான்ஸ்மிஷன் டவர் இருக்கு நமக்கு. ஓகேயா? இதுல போற அந்த ஒயர் என்னவா இருக்கலாம்? இட் கேன் பி சாலிடா இருக்கலாம். ரைட்? இந்த ஒயரு, அந்த ஒயரு கேன் பி சாலிட் கண்டக்டரா இருக்கலாம், இல்ல பண்டில்டு கண்டக்டரா இருக்கலாம், இல்ல ஸ்டாண்டர்ட் கண்டக்டரா இருக்கலாம். கரெக்டா? இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கண்டக்டரா இருக்கலாம். இதுக்கு 3 பாசிபிள் இருக்கலாம். சரி, இல்ல பண்டில்டுலயே ஸ்டாண்டர்ட் கூட இருக்கலாம், இப்படி கூட இருக்கும். சரி, இது ஒரு பண்டில்டு தான், ஆனா பண்டில்டுலயே உள்ள இருக்கிற அந்த ஒயர் ஒவ்வொன்றும் ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ப்ராக்டிக்கலா இப்படிதான் சார் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கின் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக ஸ்டாண்டர்டுக்கு போறோம், அண்ட் கொரோனா லாஸ் குறைக்கணுன்றதுக்காக பண்டில்டு போறோம். இந்த கண்டக்டரை பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பண்டில்டும் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்டும் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்கின் எஃபெக்டும் குறைஞ்சிருக்கும், கொரோனா லாஸும் குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா இந்த கண்டக்டரை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஏஇ ஆகுறீங்க அப்படின்னாலும் ஸோ இண்டக்டன்ஸ் நீங்களை கால்குலேட் பண்ணணும்னா ஸோ இந்த லைன் என்ன, இட்ஸ் அ பண்டில்டா, ஸோ எத்தனை ஸ்டாண்ட் இருக்கு, ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டுக்கு ஜிஎம்டி என்ன, ஜிஎம்ஆர் என்ன, ஸோ அப்புறம் இந்த பண்டிலுக்கு அந்த ஜிஎம்டி என்ன, ஜிஎம்ஆர் என்ன, இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணீங்கன்னா இண்டக்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கெபாசிட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ புரியுது தானே? இதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த ஜிஎம்டி ஜிஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் டைப் ஆஃப் கண்டக்டர் ரொம்ப ரொம்ப ஃபேக்டர். அதுலேயும் ஜிஎம்ஆருக்கு தான். ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் அது மியூச்சுவல் லிங்கேஜ். மியூச்சுவல் லிங்கேஜ்ல தேர் இஸ் நோ சச் கண்டக்டர் டிஃபரன்ஸ். ஏன்னா இது எல்லாமே இங்க பாருங்கப்பா. ஸோ நான் பண்டில் பண்றேன், நான் பண்டில் பண்றேன் அண்ட் ஸ்டாண்டர்ட் பண்றேன், எதுன்னா நீங்க பண்ணுங்க சார். ஆனா எல்லாமே என்ன ஃபேஸ்? சேம் ஃபேஸ். ஓகேயா? இது வந்து ஆர் ஃபேஸ்னா இதுவும் ஆர் ஃபேஸ் தான், இதுக்குள்ள இருக்கிற எல்லாமும் ஆர் ஃபேஸ் தான். அப்ப சேம் ஃபேஸுக்குள்ள லிங்கேஜ் வந்தா அதுக்கு பேர் தான் செல்ஃப் லிங்கேஜ். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸ்க்குள்ள ஒரு லிங்கேஜ் வந்துச்சுன்னா தான் மியூச்சுவல் லிங்கேஜ். இங்க வந்து செல்ஃப் லிங்கேஜ் இருக்கிற இடத்துல தான் நம்ம பார்க்குறோம் ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கண்டக்டரா பார்ப்போம்ப்பா, டெஃபினட்டா உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டக்டர் இஸ் சாலிட் கண்டக்டர். அப்ப சாலிட் கண்டக்டரோட ஜிஎம்ஆர் என்ன, மாடிஃபைடு ஜிஎம்ஆர் என்ன, அண்ட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டரோட ஜிஎம்ஆர் என்ன, மாடிஃபைடு ஜிஎம்ஆர் என்ன. ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்லயே நமக்கு ஸோ 7 லேயர்ஸ் இருக்கு, சிமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அசிமெட்ரிக்கல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா கனெக்ஷன்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாலிட் கண்டக்டர். Okay, this is what radius. ஓகே, இதுதான் நம்மளோட ரேடியஸ். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜிஎம்ஆரை கண்டுபிடிக்கிறோம். ஒரு சாலிட் கண்டக்டரோட ஜிஎம்ஆர். ஓகே, ஜிஎம்ஆர்ன்றது என்னப்பா? இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ சாலிட் கண்டக்டர் நமக்கு என்ன தெரியும்? ஜிஎம்ஆரை ஆர் டேஷ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ தட் இஸ் D11 அப்படின்னு கூட எழுதலாம். D11 is equivalent to R dash is equivalent to 0.7788 R. ஓகே, இது வந்து பர்டிகுலரா ஃபார் சாலிட் கண்டக்டர். இதுல லேயர்ஸ் இல்ல, ஸ்டாண்ட்ஸ் இல்ல. ஸோ அதனால 0.778. ஸோ அடுத்ததா ஜிஎம்ஆர் மாடிஃபைடு. ஸோ
ஸோ இதுவுமே எப்படி எழுதுறோம், D11 செல்ஃப் லிங்கேஜ் தான். ஸோ இதை வந்து ஆர்ன்னு எழுதணும் சார். அவனை வந்து ஆர் டேஷ்னு எழுதணுமா, இவன் வந்து ஆர், அவ்வளவுதான். ஆர்ன்றது நத்திங் பட் த சேம் ரேடியஸ். ஸோ நீங்கள் ஜிஎம்ஆர் எழுதுறப்போ ரேடியஸை 0.788 மல்டிப்ளை பண்ணீங்க. ஆனால் ஜிஎம்ஆர் மாடிஃபைடை கண்டுபிடிக்கிறப்போ சேம் ரேடியஸ் என்னவோ அதே தான் ஜிஎம்ஆர். ஓகே, கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணுறப்போ ஸோ சேம் ரேடியஸ் தான் என்னோட மாடிஃபைடும். ஓகே, சாலிட் கண்டக்டருக்கு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கண்டக்டர் போகலாம். நெக்ஸ்ட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். சார் இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்ட்ராண்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கப்பா, இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, பிகாஸ் இந்த ரேடியஸ் இஸ் ஆர், இவனோட ரேடியஸும் இட் இஸ் ஆர். ஓகே, அப்போ இவனோட டிஸ்டன்ஸ் இஸ் 2r. அடுத்ததா இவன் 2 பேரோட டிஸ்டன்ஸ் இஸ் 2r அண்ட் இவனோட 2 பேரோட டிஸ்டன்ஸ் இஸ் 2r. ஸோ எல்லாரோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் as சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரோட GMD ஜஸ்ட் நான் எழுதுறேன், சிஸ்டம்க்கு எழுதணும். ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களாப்பா, GMR of 1, GMR of 2, GMR of 3. ஜஸ்ட் அடுத்ததாக என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்றுத்துக்கு மட்டும் வேணும்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். GMR of 1, கண்டக்டர் 1. நான் மாடிஃபைடு எழுதலை. மாடிஃபைடு வேணும்னா என்ன பண்ணணும் சார், சேம் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். சேம் இந்த திங்ஸை அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இது ஆரா எடுத்துக்கணும். இந்த இடத்துல இந்த ஆர் டேஷ் இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ சாலிட் கண்டக்டராக இருக்கிறப்ப ஆர் டேஷ்ன்றது வாட் இஸ், சாலிட் கண்டக்டராக இருக்கிறப்ப ஆர் டேஷ்ன்றது 0.7788, அதாவது இந்த ஒரு கண்டக்டருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு சாலிட் கண்டக்டருக்கு இது ஒரு கண்டக்டர்ப்பா. இந்த கண்டக்டர்னால இவனுக்கே வர்ற செல்ஃப் லிங்கேஜ் பாருங்க, இந்த கண்டக்டர்னால இவனுக்கே வர்ற செல்ஃப் லிங்கேஜ் தான் 0.7788 R. ஓகே, இந்த ஒரு கண்டக்டர்னால இவனுக்கே வந்த லிங்கேஜ். ஸோ இது வந்து ஏ ஃபேஸ், இதுவுமே ஏ ஃபேஸ். இங்க இருக்கிற எல்லா கண்டக்டர்ஸுமே ஏ ஃபேஸ் தான். ஏ ஃபேஸ், ஏ ஃபேஸ், ஏ ஃபேஸ். ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே செல்ஃப் லிங்கேஜ் இருக்கும். ஸோ இவனால இவனுக்கே வந்த லிங்கேஜ் தான் 0.778. அடுத்ததா இவனால ஒரு லிங்கேஜ் வரும், அடுத்ததா இவனால ஒரு லிங்கேஜ் வரும். அப்போ எல்லாத்தையும் நம்ம எழுதணுமா? ஸோ இப்போ 3த்தையும் மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, D11 அவனால அவனுக்கே, அடுத்ததா D12, அடுத்து 12 கண்டக்டர்னால, D13 தேர்ட் கண்டக்டர்னால, தட் இஸ் பவர் 1/3. அடுத்த நமக்கு என்ன தெரியும், 0.7788. 11ன்னா 0.7788 R. அடுத்ததா இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 2R. இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 2R, அடுத்த டிஸ்டன்ஸும் 2R தான். அப்ப பவர் 1/3 வரும். ஓகே, அப்ப ஃபைனலா GMR of 1. ஓகே, இது மாடிஃபைட் கிடையாது. GMR of 1 நமக்கு என்ன வரும்னா 1.46 R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ GMR of சிஸ்டம் வேணும். சிஸ்டம்னா என்ன, கண்டக்டர் 1னால டோட்டலா வந்த செல்ஃப் லிங்கேஜ், அதே மாதிரி கண்டக்டர் 2ல டோட்டலா வந்த செல்ஃப் லிங்கேஜ், அதே மாதிரி கண்டக்டர் 3ல டோட்டலா வந்த செல்ஃப் லிங்கேஜ். திஸ் இஸ் 1 and this is 2 and which is 3 தேர்ட் கண்டக்டர். அப்ப therefore GMR of சிஸ்டம்னா என்ன, GMR of 1 into GMR of 2 into GMR of 3 to the power 1/3. சார் இப்போ இது எல்லாமே சேம் வேல்யூவா, அப்போ GMR of சிஸ்டமும் என்னவாயிடும், சேமா தான் இருக்கும். ஏன்னா இதை கியூப் பண்றீங்க, மல்டிப்ளை பண்ணி கியூப் எடுக்கிறீங்க, 3 டைமா மல்டிப்ளை பண்ணி கியூப் எடுத்தா சேம் வேல்யூ தானே வரும். அதை தான் நான் சொல்றேன், 1.46 R. இது என்னோட GMR of சிஸ்டம். This is the GMR of system. ஓகேங்களா, இது என்னோட சிஸ்டமோட GMR பா. ஸோ இது வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு சிமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாமா.
So this is for symmetrical. Okay, this is for symmetrical strand. ஓகே, இது ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸா இருக்கிறப்போ இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. சார் இதுவே ஒரு அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ராண்டா இருந்தா ஜஸ்ட் நான் அதுக்கு டைரக்டா சிஸ்டமோட வேல்யூவே கொடுத்துறேன். ஸோ ஃபார் அசிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு எழுதலாம். So unsymmetrical structure இது. இதுவுமே எல்லாமே A phase, A phase, A phase. A phase, B phase, C phase ன்னு எடுத்தாலும் R, Y, B அப்படின்னு எடுத்தாலும் ஒண்ணுதான். Okay, this is conductor 1 and conductor 2, conductor 3. Okay, again இப்போ இவனோட டிஸ்டன்ஸும் என்னப்பா R, R, R. Radius R. So this is R and this is R and this is R and this is R. So அப்போ இதோட GMR of system நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 1.70 R அப்படின்னு வரும். ஸோ ஏன்னா சார் இவனோட வேல்யூ சேம் தான் வரும். ஜஸ்ட் நான் அதை ஒரு வேல்யூ மட்டும் எழுதி காமிக்கிறேன், அதுக்கப்புறமா சிஸ்டம் எழுதுறேன். ஸோ GMR of 1, இவனோட வேல்யூ சேம் 0.7788 R. அடுத்ததா இவனோட ரேடியஸ் 2R. ஸோ இவனோட டிஸ்டன்ஸ் 2R. அடுத்தவன் டிஸ்டன்ஸ் இங்க ஒரு 2R, இங்க ஒரு 2R, அப்ப இன்டூ 4R வருது. கரெக்டா? ஸோ இன்டூ 4R அப்படின்னு சொல்லி வரும் சார். அப்போ இது என்ன ஆகும்? அதை விட அதிகமாக தானே ஆகணும். பட் ஈஸியாக என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும்ல. ஸோ இவனுக்கு இன்டியூஸ் ஆக போகிற செல்ஃப் லிங்கேஜ் பிகாஸ் ஆஃப் ஏ கண்டக்டர்னாலேயே, ஃபர்ஸ்ட் கண்டக்டர்னாலேயே, ஸோ அடுத்ததா செகண்ட் கண்டக்டர்னால, அடுத்ததா தேர்ட் கண்டக்டர்னால. ஸோ கிளியரா? அப்போ எனக்கு அதிகமாக இருக்குமா? ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ தேர்ஃபோர் GMR ஆஃப் சிஸ்டம் ஸோ என்ன சார் வரும்? 1.70 R. ஃப்ரம் திஸ் இதுல இருந்து என்ன தெரியுது? ஸோ அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸோட GMR என்னவா இருக்கு? இட் இஸ் கிரேட்டர் தேன் த GMR ஆஃப் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ். அது நம்ம எழுதலாமா? ஸோ இப்போ இதை வந்து நோட்டா எழுதிக்கலாம். GMR ஆஃப் அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ராண்ட் GMR of unsymmetrical is greater than the GMR of symmetrical. So clear தானப்பா? So இதுலயே நம்ம இப்போ என்ன லேயர், எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம்? 3 strands. கரெக்டா? இது வந்து 3 strands. பட் ப்ராப்பரா நம்ம பார்த்தோம்னா, நம்ம நேத்து ஸ்ட்ராண்ட்ஸை பத்தி பார்க்குறப்ப என்ன பார்த்தோம்? சிங்கிள் லேயர் 7 லேயர்ஸ் தான் இருந்துச்சு. 1 plus 6 plus 12 so on இப்படி தானே போயிருந்துச்சு. ஸோ இது ஒரு 2 லேயர் கண்டக்டராக இருந்தால் என்ன தெரியும்? 1 plus 6 that is 7 strands தான் இருக்கும். ஓகேயா? இது ஒரு 2 லேயர் கண்டக்டராக இருக்கிறப்ப 7 ஸ்ட்ராண்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இப்போ 3க்கு தானே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த 3 எதுக்காக கால்குலேட் பண்ணனா, இந்த அசிமெட்ரிக்கல் அண்ட் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்போ 7 ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தா அதுக்கு GMR ஆஃப் த சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த வேல்யூஸை நம்ம பார்ப்போம். சரி, 3 ஸ்டாண்டுக்கு இருந்து சிமெட்ரிக்கல்ல இருந்து அசிமெட்ரிக்கலுக்கு ஆனப்பவே எனக்கு 1.70 வரையும் வந்துச்சு. ஓகே, சிமெட்ரிக்கலா இருந்தா 1.46 தான் இருந்தான். அசிமெட்ரிக்கலுக்கு 1.70 இருந்தா வித் 3 ஸ்டாண்ட்ஸ், 3 ஸ்டாண்டுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபார் 7 ஸ்டாண்ட்
ஓகே, இப்போ பாருங்க, இப்போ எனக்கு 7 strands இருக்கு அண்ட் சேம் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மாறாதுப்பா. ஸோ எல்லா ஸ்ட்ராண்ட்ஸோட ரேடியஸும் தட் இஸ் ஸ்மால் ஆர் தான். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸு ஒரு 6, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 6. அப்போ தேர்ஃபோர் இதுக்கு நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு டயக்ராமை தான் வரையணும். ஸோ அப்படி வரைஞ்சி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டக்டர்ஸ்க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா டோட்டல் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு நீங்கள் ஜிஎம்ஆரை கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் நான் இந்த சிஸ்டமோட வேல்யூஸை டைரெக்டாகவே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஜிஎம்ஆர் ஆஃப் திஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 strands இருக்கிற ஒரு சிஸ்டமோட ஜிஎம்ஆர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2.17 R. ஓகேயா, ஸோ இந்த சிஸ்டமோட ஜிஎம்ஆர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.17. சார் அது என்ன ஜிஎம்ஆர் ஆஃப் சிஸ்டம்னா உங்களுக்கு புரியுது தானே சார்? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டக்டர்லையுமே செல்ஃப் லிங்கேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டக்டர்ஸ்லையுமே செல்ஃப் லிங்கேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் கண்டக்டர் 1க்கு எத்தனை லிங்கேஜஸ் வருது, அதே மாதிரி கண்டக்டர் 2க்கு எத்தனை லிங்கேஜஸ் வருது, அந்த மாதிரி டோட்டல் கண்டக்டர்ஸ்க்கு எத்தனை லிங்கேஜஸ் வருதுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ஜியோமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஜியோமெட்ரிக் மீன் கொடுக்குறோம், ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறோம். ஜியோமெட்ரிக் மீன்னா என்னப்பா, அதை வந்து மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஜியோமெட்ரிக் மீன். அதை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த ஜியோமெட்ரிக் மீனை நம்ம கண்டுபிடிச்சா அதுதான் என்னோட ஜிஎம்ஆர் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜிஎம்டி ஆஃப் த சிஸ்டம்க்கும் அதே ப்ரொசீஜரை தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு 7 strands-ஆ இருந்தால் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி n strands-க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரேராக இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த எக்ஸாம்லையுமே கேட்கல. ஓகே, பட் டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். இந்த ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லை, இதுக்கப்புறமா நீங்களே இதுக்கு மேலே டெவலப் பண்ணிக்க முடியும். பட் எக்ஸாமில் இதுக்கு மேலே நமக்கு கேட்கல எந்த எக்ஸாம்லையும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ஸான சாலிட் கண்டக்டர் முடிச்சிட்டோம். செகண்ட் கண்டக்டரான பண்டில்டு ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை முடிச்சிட்டோம். ரைட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸை முடிச்சிட்டோம். தேர்ட் இப்போ பண்டில் கண்டக்டர்ஸ். தேர்டா நம்மளோட பண்டில் கண்டக்டர்ஸ். பண்டில்டு கண்டக்டர்ஸோட ஜிஎம்ஆர் என்ன சார்? மாடிஃபைடு ஜிஎம்ஆர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ஆகும்? சேம் இந்த இடத்துல ஆர். கரெக்டா? ஸோ ஆர் டேஷ்னு வராது, ஆர்ன்னு வரும். கரெக்டா? ஸோ அதை வந்து எனக்கு டைரக்டா வெறும் ஆர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ பண்டில் கண்டக்டர்ஸ். ஸோ பண்டில் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பண்டில் இருக்கும், 3 பண்டில்ஸ் இருக்கும். ஸோ காமனாக நம்ம ஃபர்ஸ்ட் 2 பண்டில்ஸ் பார்ப்போம். 2 சப்கண்டக்டர் பண்டில். டூ சப்கண்டக்டர் பண்டில்னா என்ன சார் அர்த்தம்? இங்க ஒரு கண்டக்டர், இங்க ஒரு கண்டக்டர், இட் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை த ஸ்பேசார். ஓகே, ஸ்பேசாஸால டிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டுமே ஆர் ஃபேஸ் தான்ப்பா. இவன் ரெண்டுமே ஆர் ஃபேஸ் தான். ஆர்ன்னு எடுத்தாலும் சரி, ஏபிசி அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை நீங்க எடுத்தாலும் சரி. இப்போ இதோட இண்டிவிஜுவல் ரேடியஸ் தட் இஸ் ஆர், இவனோட இண்டிவிஜுவல் ரேடியஸ் இஸ் ஆர். அடுத்ததா இவன் இந்த ரெண்டு பண்டிலோட மிடிலோட டிஸ்டன்ஸ் டி. ஓகே, இப்போ இவனோட ஜிஎம்ஆர் ஆஃப் த சிஸ்டம் நான் கண்டுபிடிக்க போறேன். சார் d11 d12 into the power 1/2. ஓகே, d11 d12 into the power 1/2. ஜஸ்ட் இப்போ வந்து கண்டக்டர் 1க்கு எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகே, சிஸ்டம் கிடையாது, ஃபர்ஸ்ட் கண்டக்டர் 1க்கு எடுத்துக்கலாம், அடுத்ததா 2க்கு எடுத்துக்கலாம், அடுத்ததா அந்த ரெண்டுத்தோட ஜியோமெட்ரிக் மீன் எடுத்தா சிஸ்டம்க்கு கிடைச்சிரும். d11 d12 the power 1/2. ஸோ d11 என்ன தெரியும் நமக்கு? தட் இஸ் r டேஷ்னு எழுதலாம். ஓகே, இதை தான் நம்ம ஆர் டேஷ்னு எழுதுறோம்ப்பா. ஜிஎம்ஆரை தான் நம்ம ஆர் டேஷ்னு எழுதுறோம், மாடிஃபைடு ஜிஎம்ஆர் ஆர்னு எழுதுறோம். இங்கேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஆர் டேஷ்னு எழுதிட்டீங்கனாலே இந்த வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆர் டேஷ், ஒரு ஆர் டேஷ் இருக்குனாலே இதுதான் ஆர் டேஷுக்கு என்ன மீனிங்னா இதுதான் அதோட வேல்யூ. ஆர்ன்றது இட் இஸ் சிம்பிளி ரேடியஸ் ஆர் தான். ஆர் டேஷ்னா மட்டும் 0.77 டைம்ஸ் ஆஃப் ஆர் ரேடியஸ். ஸோ ஆர் டேஷ்ன்றது 0.7788 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். இது ஜஸ்ட் ரேடியஸை தான் மீன் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல d11ன்றது நமக்கு தெரியும், தட் இஸ் வாட் ஆர் டேஷ். ஓகே, இது வந்து ஜிஎம்ஆர் மாடிஃபைடு கிடையாது. ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியும்?
that is r dash into d12 ன்றது என்ன, this is distance d. okay, this is distance d into the power 1/2. சார் இதுதான் கண்டக்டர் 1 ஓடது, கண்டக்டர் 2 ஓடதும் இதுதான். அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தா என்ன வரும், இதே தானே வரும். ஏன்னா ஒரு வேல்யூ சேமா ரெண்டு முறை இருந்துச்சுன்னா ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணா அதே தான் வரும். அப்ப ஃபைனலா GMR ஆஃப் சிஸ்டமே நான் எழுதிடுறேன். ஸோ இதுக்கு 1/2 னா that denoted as root ஆ, ஸோ r dash into d, that's it sir. ஓகே, ஸோ இதை நமக்கு நிறைய முறை PSU எக்ஸாம்ஸ்லையும் ஸோ அதர் எக்ஸாம்ஸில் டிஆர்பிலையும் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த முறை நமக்கு TNPSCலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேயா, அவ்வளோதான்ப்பா. ஸோ r dash into d. ஸோ 2 bundle 2 conductor, this is 2 subconductor bundle. ஸோ இந்த இடத்துல என்னோட 2 சப்கண்டக்டர்ஸ் இருக்கு. அந்த சப்கண்டக்டர்ஸ் ரெண்டுமே சாலிட் சப்கண்டக்டர்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன, திஸ் இஸ் சாலிட் கண்டக்டர், சாலிட் சப்கண்டக்டர். ஓகே, திஸ் இஸ் ஃபார் த சாலிட் சப்கண்டக்டர். 2 சப்கண்டக்டர் பண்டிலுக்கு. சார் அப்போ 3 சப்கண்டக்டர் பண்டில் இருந்தா 3 சப்கண்டக்டர் பண்டில். ஓகே, 3 சப்கண்டக்டர் பண்டில். இந்த இடத்துலையும் எஸ் சேம் ஃபேஸ் தான். எப்பவுமே பண்டில் கண்டக்டர்னா இதை நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்க கூடாது. ஸோ எல்லா கண்டக்டர்ஸுமே சேம் ஃபேஸ் தான். ஸோ ஆர் ஃபேஸ் அண்ட் கண்டக்டர் 1 ஃபர்ஸ்ட் கண்டக்டர், செகண்ட் சப்கண்டக்டர், தேர்ட் சப்கண்டக்டர். அகெயின் த ரேடியஸ் இஸ் ஆர் தான், அவனோட சப்கண்டக்டர்ஸோட ரேடியஸ்ன்றது ஆர் தான்ப்பா. ஸோ அடுத்ததான் இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு மாறுது. ஸோ திஸ் இஸ் d1 அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குல்ல, இந்த 3 சப்கண்டக்டர்ஸும் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அதனால டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். இதுவும் d தான், இதுவும் d தான், அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ d. அப்போ therefore GMR ஆஃப் 1 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா that is d11, d12, d13 to the power 1/3 கண்டக்டர் 1 ஓடது. ஸோ கிளியரா? அடுத்த நெக்ஸ்ட் என்னப்பா, d11 நமக்கு தெரியும், தட் இஸ் d11 r டேஷ்னு எழுதுறோம். ஸோ GMRனா r டேஷ். ஸோ GMR மாடிஃபைடுனா r, புரியுதா? GMRனா r டேஷ், மாடிஃபைடுனா r. ஸோ d12ன்றது என்ன, ஸ்மால் டிஸ்டன்ஸ் d. ஸோ d13ன்றது டிஸ்டன்ஸ் d, கரெக்டா? அப்போ r டேஷ் d into d to the power 1/3. சார் அப்போ ஃபைனலாக என்ன வருது, GMR ஆஃப் சிஸ்டமுக்கு எழுதலாமா? அப்போ இதே மாதிரி தான் GMR ஆஃப் சிஸ்டமும் வரும், ஏன்னா எல்லாமே சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கு. ஸோ GMR ஆஃப் சிஸ்டம் இஸ் டினோட்டட் ஆஸ் கியூப் ரூட் ஆஃப், இங்கே 1/3 இருக்கா, அப்போ திஸ் இஸ் கியூப் ரூட் ஆஃப் r dash into d into d. ஸோ இல்லை நீங்கள் r dash into d ஸ்கொயர்னு எழுதலாம் சிம்பிளாக. cube root of r dash into d square. GMR of system is equivalent to cube root of r dash into d square. Okay sir, இது 3 subconductor bundle க்கு. sir இப்போ 2 subconductorலயே எடுத்துக்கலாம். 2 subconductorலயே எடுத்துக்கலாம். This is also solid subconductor. Okay, ஏன்னா இந்த ஒவ்வொரு சப்கண்டக்டருமே சாலிட் சப்கண்டக்டரா இருந்துச்சுன்னா, ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இந்த சப்கண்டக்டர் சாலிடாலாம் இருக்காதுப்பா. ஓகே, ஸோ 2 சப்கண்டக்டர் பண்டில் தான். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராண்டர்ட் சப்கண்டக்டர். ஸோ என்னோட சப்கண்டக்டர்ஸ் எல்லாமே இந்த முறை ஸ்ட்ராண்டர்ட் சப்கண்டக்டர்ஸ். ஓகேயா, சாலிட் சப்கண்டக்டர்ஸ் கிடையாது. இந்த முறை என்னோட சப்கண்டக்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராண்டர்ட் சப்கண்டக்டர்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட்னா நமக்கு என்ன தெரியும் சார்? ஸ்டாண்டர்ட்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு கண்டக்டர்ஸ் இண்டிவிஜுவலா இருந்துச்சு இல்ல, இது ஒரு சாலிட் பாடியா இருந்துச்சு பாருங்க. திஸ் இஸ் பியூர்லி ஒன் கண்டக்டர். ஓகே, அதுக்குள்ள எந்த செப்பரேஷன்ஸும் கிடையாது. இதுவுமே பியூர்லி ஒன் கண்டக்டர். இதுதான் சாலிட் கண்டக்டர். இப்படிதான் நீங்க சாலிடா ரெப்ரசென்ட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ இது ஒரு சாலிட் கிடையாது. ஸோ 2 சப்கண்டக்டர் பண்டில் தான்ப்பா, ஆனால் அது ஒரு சாலிட் கிடையாது.
Okay, this is conductor, subconductor bundle 1, subconductor 1. So அடுத்ததா இது நம்மளோட subconductor 2. இது வந்து இதுக்குள்ள ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, பிராக்கெட்ல ஸ்டாண்டர்ட் சப்கண்டக்டர் தான போட்டுருக்காங்க. அப்ப which mean எதை மீன் பண்ணுது, இதுக்குள்ள ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு, கரெக்ட்டா? சோ இப்போ therefore இதுல பாத்தீங்கன்னா this is space r, அடுத்ததா இதுல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். So for example நான் வந்து 7 ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 7 ஸ்ட்ராண்டுக்கு என்ன வரணும் GMR of system பார்த்தோம். So this is for 7 strands, right? அப்ப 7 strandsக்கு GMR ஓட r dash 2.17 r வருது. ஓகே, இப்போ அத இப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 ஸ்ட்ராண்ட். ஆக்சுவலா வெளிய 6 இருக்கணும்பா, உள்ள 1 7. ஓகே, வெளிய 6 உள்ள 1 7. ஓகே, சோ இப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க, அந்த ஒரு சப்கண்டக்டருக்குள்ள 7 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு, கரெக்ட்டா? அந்த ஒரு சப்கண்டக்டருக்குள்ள 7 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு. காமனா இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம், GMR ஆஃப் சிஸ்டம் என்ன பார்த்தோம்? சோ சாலிடா இருந்தா என்ன பார்த்தோம்பா, சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் r dash into d அப்படினு சொல்லி எழுதிருந்தேனா, ஸ்மால் d. சார் நீங்க இந்த ரூட் போட்டாலும் சரி, அந்த ரூட்ல நீங்க 2 போடுறீங்கன்னா என்னன்னு அர்த்தம், பவர் 1/2 ன்னு அர்த்தம். சோ காமனா நம்ம ரூட் எடுக்கறனாலே இப்படி தான அர்த்தம், அதாவது ஒரு பவர் 1/2 இருக்குப்பா. இதுக்கு ரூட் எடுத்தா இப்படி தான் எழுதுவோம். இதுக்கு நீங்க இந்த சைடுல வந்து இதோட பவர்ல வந்து 2 போடலாம். சோ இதுவே 1/3 இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், இங்க 1/3 இருந்தா இங்க 3 போடுவீங்க, இங்க 1/4 இருந்துச்சுன்னா இங்க 4 போடுவீங்க. ஓகே, புரியுதுல்ல? இதை நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்திருப்பீங்க, ஜஸ்ட் மறந்துருப்பீங்கல்ல. ஸோ இங்க 1/5 இருக்குன்னா இங்க 5 போடுவீங்க. ஓகேயா? ஸோ அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். இந்த இடத்துல ரூட் எடுக்கிறதுனால இங்க 2 போடலாம். ஓகேயா? ஸோ ஏன்னா இங்க 2 சப்கண்டக்டர்ஸ் தான் இருக்கு, அதனால 2. 3 சப்கண்டக்டர் இருந்தா 3. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை தான் நம்ம போன கேஸ்ல பார்த்தோம் பாருங்க. போன கேஸ்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்டூ டி அப்படின்னு சொன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்டூ டின்னு சொன்னா, இது வந்து சாலிட் கண்டக்டரா இருந்தா இதோட முடிஞ்சிருக்கும். ஆனா இது ஒரு சாலிட் கண்டக்டர் இல்லையே, அந்த ஒரு சப்கண்டக்டர்ல 7 ஸ்டாண்ட் இருக்குன்னு அர்த்தமா? அப்ப பாருங்க, அந்த ஸ்டாண்ட்ஸுக்கு இதுதான் மீனிங் ஆர் டேஷ். அப்போ அந்த ஒவ்வொரு சப்கண்டக்டர்லயும் 7 ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அது நீங்க வெறும்னு ஆர் டேஷ்னு ரீப்ளேஸ் பண்ணா தட் இஸ் ராங். அப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அது சாலிட் கண்டக்டர் குறிக்குது, அது சாலிட் கண்டக்டர் இல்ல, அதுல 7 ஸ்டாண்ட் இருக்குது. அப்ப நீங்க போய் ஸ்டாண்டர்ட் கண்டக்டரோட GMR எடுத்துட்டு வந்துடணும். அவ்வளவுதான்ப்பா. இங்க நீங்க அந்த ஆர் டேஷ ரிமூவ் பண்ணிட்டு 2.17 r அப்படின்னு சொல்லி போட்டா முடிஞ்சிடும். ஓகே, which is 2.17 r. சோ அந்த இடத்துல ஆர் டேஷ் இப்படி மாறுதுப்பா. ஓகே, சோ இப்படி கூட போட்டுக்கோங்க, ஆர் டேஷா போட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கூட நீங்க போட்டுக்கலாம். ஆர் டேஷ் இன்டூ டி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.17 r 2.17 r into d. So clear அப்பா? சோ புரியுதா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.17 r into d. அதுவே உங்களுக்கு 3 பண்டல் சப்கண்டக்டரா இருந்தா கியூப் ரூட் ஆஃப் 2.17 into d ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேயா? கியூப் ரூட் ஆஃப் 2.17 r into d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பா. சோ அவ்வளவுதான்ப்பா. GMR எப்படி எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேயா? சோ இது ஒரு சாலிட் கண்டக்டரா இருக்கலாம், ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கலாம், சோ என்ன கண்டக்டர்ஸ்னா இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு 3 ஃபேஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஓகே, அப்ப 3 ஃபேஸ் டபுள் சர்க்யூட் லைன்ஸ்க்கு எப்படி எழுதணும்? சோ இங்கேயும் ஃபார் சாலிட் கண்டக்டர்ஸ்க்கு. சார் சாலிட் கண்டக்டர்ஸ் தெரிஞ்சாலே உங்களால ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் வந்தா சொல்ல முடியும். ஓகே, சோ அப்ப சாலிட் கண்டக்டர்ஸ் தெரியும்னா உங்களால ஈஸியா ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் சொல்ல முடியும். சோ நமக்கு என்ன தெரியும், அட்ஜசன்ட் ஸ்பேசிங் இருக்கும், டயகனல் ஸ்பேசிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா அட்ஜசன்ட் ஸ்பேசிங் பார்க்கலாம். This is EA conductor.
ஸோ அட்ஜசன்ட்ல இப்போ பக்கத்துலேயே இருக்கும் a dash b dash c dash. நமக்கு என்ன தெரியும்? the distance between the conductor is d and in the distance is f and in the distance is h and in the distance is g. சார் நம்ம முன்ன பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான்ப்பா, டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மாறாது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மாறாது. இங்கே நம்ம ஜிஎம்ஆரை கண்டுபிடிக்கிறோம். ஜிஎம்ஆர்ன்றது இஸ் நத்திங் பட் செல்ஃப் லிங்கேஜ். அப்போ செல்ஃப் லிங்கேஜ்னா ஏ ஃபேஸோட கண்டக்டர் ஏ ஃபேஸுக்கு மட்டும் வரதுக்கு பேர் தான் செல்ஃப் லிங்கேஜ். கரெக்டா? அப்போ ஏ ஃபேஸோட கண்டக்டர் ஏ ஃபேஸ்க்கு மட்டும் வர்றது தான் செல்ஃப் லிங்கேஜ். அப்போ ஜிஎம்ஆர் ஆஃப் 1 எழுதுறேன். ஜிஎம்ஆர் ஆஃப் ஏ கண்டக்டருக்கு என்ன, இவனோட ஓன் ரேடியஸ்னால ஒரு ஜிஎம்ஆர் வரும். அதை நம்ம எப்பவுமே என்னன்னு எழுதுவோம்? தட் இஸ் ஆர் டேஷ்னு எழுதுவோம், அவனோட ஓன் ரேடியஸ்னால. ஸோ இன்டூ அடுத்ததா இந்த ஏ டேஷ் கண்டக்டர்னால, இந்த ஏ டேஷ் கண்டக்டர்னால எனக்கு செல்ஃப் லிங்கேஜ் வரும். ஏன்னா ஏ டேஷ்ன்றதும் சேம் தானே, அதே ஃபேஸ் தானே, சேம் ஃபேஸ். ஸோ அப்போ சேம் ஃபேஸ்னால வர்றது தான் ஜிஎம்ஆர். ஸோ அப்போ இது என்னப்பா? டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஏஏ, டிஏஏ டேஷ். கரெக்டா? டிஏஏ டேஷ், டிஏக்கும் ஏ டேஷ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ அடுத்ததா பவர்ல 1/2. ஸோ இது சாலிட் கண்டக்டர்ன்றதுனால ஆர் டேஷ் தட் இஸ் 0.7788 ஆரா இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்க அப்படியே எழுதிக்கலாம், அதை நீங்க 778 ஆர்ன்னு போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஓகேயா? ஸோ ஆர் டேஷ் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு எழுதுறோம் நம்ம? டிஏஏக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன? தட் இஸ் ஜி தானே. ஆர் டேஷ் இன்டூ ஜி டு த பவர் 1/2. அப்போ ஃபைனலா ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்டூ ஜி. ஓகேயா? ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்டூ ஜி. ஸோ அப்போ இதுக்கு இதே மாதிரி நீங்கள் ஜிஎம்ஆர் ஆஃப் சிஸ்டம் கண்டுபிடிச்சிங்கன்னா சரி, இதுக்கு பி இதுக்கு சி அந்த மாதிரி வருமா? ஸோ இப்போ ஜிஎம்ஆர் ஆஃப் சிஸ்டம்க்கு நீங்கள் எழுதுனா ஸோ ஆர் டு த பவர் ஆஃப் ஆர் டேஷ் டு த பவர் ஆஃப் 1/2 okay, this is r dash to the power of 1/2, g to the power of 1/6 and g to the power of 1/3. okay sir, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சார் நமக்கு வரும். okay, this is the adjacent spacing. so next up diagonal spacing க்கு பாப்போமா? diagonal spacing க்கு so இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சாலிட் கண்டக்டர்ஸ் தான். பண்டில் கேக்குறாங்கன்னா மாறிடும்பா. ஓகேயா? so diagonal spacing, okay, diagonal spacing conductors. so diagonal na என்னப்பா? so a conductors க்கு நெய்பரா a வே இருக்க மாட்டான். a b c, a dash b dash c dash. so this is a dash b dash and c dash. அடுத்ததான் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு முன்னே தெரியும். this is d and which is g and f and h. ஓகே, இப்போ திரும்ப என்ன பண்ணணும்? ஏக்கும் ஏக்கும் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎம்ஆர் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்ப்பா? சேம் D11ஓட ஓன் செல்ஃப் லிங்கேஜை எழுதணும் ஃபர்ஸ்ட். D11ஓட ஓன் லிங்கேஜ். அடுத்தது அதோட டிஸ்டன்ஸ் DAக்கும் A டேஷ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ D11ன்றது நத்திங் பட் இஸ் R டேஷ். அடுத்ததா DAக்கும் A டேஷ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னப்பா? போன முறை G-ஆ இருந்துச்சு, இந்த முறை H. ஸோ கிளியர் தானே? இந்த முறை which is H to the power of 1/2. சார் அப்போ therefore இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் GMR ஆஃப் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் R dash to the power 1/2 into G dash to the power 1/6 into H to the power of 1/3 அப்படின்னு சொல்லி வரும் சார். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல மட்டும் G to the power 1/6 G to the power 1/3 பிரித்து எழுதுறேன்னா, ஏன்னா இங்கே கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே G to the power 1/3ஐயும் இந்த இடத்துல H to the power 1/3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்க, this is H to the power 1/3 and which is what? G to the power 1/3. சார் G அதிகமா H அதிகமா? What we know, H is greater than the G. கரெக்டா?
ஹெச்ன்றது தான் ரொம்ப அதிகம். ஓகேயா? ஸோ ஜியை கம்பேர் பண்ணுறப்போ ஹெச்ன்றது தான் ரொம்ப அதிகம். ஸோ இங்கேயும் அதே தான் நான் எழுதுறேன், ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஜி. ஸோ ஹெச் தான் ரொம்ப அதிகமாக இருக்கனால அப்போ யார் அதிகமாக இருப்பா? டயகனல் ஸ்பேசிங் அதிகமாக இருப்பாரா? அண்ட் மற்ற திங்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்க, மற்ற திங்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். g to the power 1/6, g to the power 1/3, r to the power 1/2. ஓகே, அதே மாதிரி r to the power 1/2, r dash 1/2. அடுத்ததா g to the power 1/6, h to the power 1/6. h அதிகமா g அதிகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் டெஃபினட்டா g தான் அதிகம், சாரி h தான் அதிகம். அப்போ h அதிகமாக இருக்கனால இந்த டயகனல் ஸ்பேசிங் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, when compared to the adjacent spacing, diagonal spacing is larger. Okay, அப்போ GMR of diagonal is greater than the GMR of adjacent அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் சரி என்னோட பாயிண்ட். GMR of diagonal is greater than GMR of adjacent. Okay, so GMR of diagonal is greater than GMR of adjacent. So இது GMR calculationsல நம்ம பார்த்தோம். சார் GMD calculations உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? GMD வந்து நம்ம இந்த diagonal and adjacent spacingக்கு கண்டுபிடிச்சோமா? அது ஞாபகம் இருக்கா? அதை போய் பாருங்களேன். நேத்து கிளாஸ்ல நம்ம எழுதியிருப்போம். நேத்து நம்ம என்ன எழுதியிருப்போம் சார்? GMD. ஓகேயா? ஸோ நேத்து நம்ம பார்த்தது GMD of diagonal தான் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். is greater than GMD of adjacent. ஓகே, இதுதான் நேத்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ GMD இருக்கிறப்போ மாறி இருக்கும், GMR இருக்கிறப்போ இதுக்கும் அதுக்கும் சேஞ்சஸ் நடந்திருக்கும். GMD of diagonal வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா GMR of diagonalன்றது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது கிளியர் தானப்பா? ஓகேயா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னோட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணி GMRோட கால்குலேஷன்ஸ். GMDல ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லை, சிம்பிளா நீங்க கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா GMDன்றது மியூச்சுவல் லிங்கேஜ், அடுத்தவனால நமக்கு வந்தது தான். ஓகேயா? ஸோ அந்த இடத்துல எனக்கு டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் அதெல்லாம் நீங்க ஃபேக்டரே கிடையாது, ஜஸ்ட் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல GMRன்றது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, அந்த கண்டக்டர் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? அந்த கண்டக்டர் வந்து சாலிடா இருந்தா ஒரே ஒரு லிங்கேஜ், ஸோ அதுலயே எனக்கு பண்டில்டா இருக்குன்னா அப்போ 2 லிங்கேஜ், ஸ்டாண்டர்டா இருக்குன்னா இன்னும் நிறைய லிங்கேஜஸ் வருது. அப்போ பண்டில்டுல ஸ்டாண்டர்ட்னா அப்போ இன்னும் நிறைய லிங்கேஜஸ் வருது. அப்போ அந்த சின்ன சின்ன லிங்கேஜஸ் எல்லாமும் நீங்க கால்குலேட் பண்ணாதான் இண்டக்டன்ஸோட அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ஓகேயா? அதனாலதான் நம்ம இவ்வளவு திங்ஸை பண்றோம். பட் இது எல்லாமே சின்ன ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான்ப்பா. ஒரே ஒரு நாள் சும்மா நீங்க அதை செக் அவுட் பண்ணீங்கன்னால ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இதெல்லாம் வந்து ஈஸியா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்போ இது கிளியர் தானே? அடுத்ததா அப்போ நம்ம இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லலாம்ல. அப்போ GMR நம்ம பார்த்துட்டோம், GMDயும் பார்த்துட்டோம். அப்போ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தானே பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே, அப்போ இண்டக்டன்ஸ்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் ஒரு டேட்டா. ஓகே, போலாம்ல? ஓகே, இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டே உங்களுக்கு நடத்தினேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதை மாடல் பண்ணுது, இண்டக்டன்ஸ் எதை மாடல் பண்ணுது, கெப்பாசிட்டன்ஸ் எதை மாடல் பண்ணுது, நான் ஃபர்ஸ்ட் நாளே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்பவும் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே வோல்டேஜ் டிராப்பையும் I²R லாஸையும் மாடல் பண்ணும். இண்டக்டன்ஸ் எப்பவுமே என்னோட வோல்டேஜ் சேஞ்சஸை மாடல் பண்ணும். கரெக்டாக, வோல்டேஜ் சேஞ்சஸை எனக்கு மாடல் பண்ணும். ஸோ இட் மாடல்ஸ் த ஃபினாமினா ஆஃப் வோல்டேஜ் சேஞ்சஸ் அலாங் த டிரான்ஸ்மிஷன் லைன். It models the phenomena of voltage changes along
the transmission line. Along the transmission line due to flux linkages. So என்னோட flux linkages நால வரப்போற voltage changes மாடல் பண்ணுது. So it models the phenomena of voltage changes along the transmission line due to the flux linkages. So நம்ம கிளாஸ்லயே பார்த்திருப்போம் flux linkagesக்கு psi அப்படினு சொல்லுவோம். சர்க்யூட் தியரியில நம்ம சொல்லியிருப்போம் psi எப்பவுமே என்னன்னு எழுதலாம், flux linkages it is denoted as, flux linkage ல இருந்து தான் நான் Li அப்படி கண்டுபிடிக்க போறேன். So flux linkage psi தான் நம்ம Li அப்படினு எழுதலாம். அந்த flux linkage ல இருந்து தான் நம்ம என்னோட inductance நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? So இப்போ flux linkage psi it is denoted as Li. அப்ப inductance எழுதுனா எப்படி எழுதலாம்? From this inductance is nothing but L. L எப்படி எழுதலாம்? psi by I ன்னு எழுதலாமா? flux linkage by current. That's it, sir. Okay, so இதில இருந்து தான் நம்ம current இந்த flux linkage கண்டுபிடிச்சு அந்த flux linkage current-ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா inductance கிடைச்சிரும். So இப்போ எனக்கு inductance வேணும்னா another parameter ஆன flux linkages கண்டுபிடிக்க வேண்டிய நீடுக்கு வந்துறோம். So அப்ப flux linkage னா என்னன்னு எனக்கு தெரியாதே. இப்ப அத பத்தி தான் பார்க்க போறோம். Flux linkages on a conductor. So the next page ல எழுதிக்கலாம். சார் ஒரு கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். சார் நம்ம நிறைய டைப் ஆஃப் லிங்கேஜஸ் பார்த்துருக்கோம். ஒன்று செல்ஃப் லிங்கேஜ், இன்னொன்று மியூச்சுவல் லிங்கேஜ். கரெக்டா? ஒன்று செல்ஃப் லிங்கேஜ், இன்னொன்று மியூச்சுவல் லிங்கேஜ். ஸோ அவனோட ஓன் கண்டக்டர் அவனை கட் பண்ணுறதுனால வரப்போகிற லிங்கேஜுக்கு பேர் செல்ஃப் லிங்கேஜ். ஸோ நியர்பை கண்டக்டர் அதை கட் பண்ணுறதுனால, அடுத்த ஃபேஸ் கண்டக்டர் அதை கட் பண்ணுறதுனால வர லிங்கேஜஸ் மியூச்சுவல் லிங்கேஜஸ். Self flux linkage and mutual flux linkages. So இப்போ வேணும்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு கண்டக்டர்ஸை காமிச்சு அதுல இருந்து செல்ஃப் லிங்கேஜும் மியூச்சுவல் லிங்கேஜஸும் எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஓகே, see இது ஒரு டாட், இது ஒரு கிராஸ். ஓகேயா? சரி, இந்த டாட்னால நமக்கு என்ன தெரியும்? டாட்னால ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது இல்ல. ஸோ இதை சுற்றி என்ன வரும்? ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னு சொன்னேன். அப்போ டாட்டை சுற்றியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்திருக்கும், கிராஸை சுற்றியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்திருக்கும். அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ உங்களோட தம்பை எடுத்துகிட்டு போயிட்டு டாட்டுன்னா கரண்ட் வந்து வெளியே வரணும், கிராஸ்ன்னா கரண்ட் வந்து என்டர் ஆகணும். ஜஸ்ட் டாட்ல வைக்கிறப்போ வெளியே வைங்க. அப்போ கர்ல் எப்படி ஆகுது? இப்படி தான் கர்ல் ஆகுது. டாட் வெளியே நோக்கி வருது, அப்போ கர்லிங் இப்படி தான் நீங்க பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் வாட் த டைரக்ஷன் ஆஃப் லிங்கேஜ் ஃப்ளக்ஸ். ஓகே, இதுதான் என்னோட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். அப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ இவன் வந்து கிளாக் வைஸா இருக்கான், அவன் வந்து ஆன்டி கிளாக் வைஸா இருக்கான் சார், அவ்வளவுதான். ஓகே, சரி இப்போ பாருங்க, இவனோட ஃப்ளக்ஸ் இவனையே லிங்க் பண்ணது இல்லை. திஸ் இஸ் வாட் செல்ஃப் லிங்கேஜ். ஸோ இவனோட ஃப்ளக்ஸ் அடுத்தவனை போய் கட் பண்ணுறது இல்லை, அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் லிங்கேஜ். இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் செல்ஃப் லிங்கேஜஸ் தான். நான் க்ரீனில் வரைகிறது எல்லாமே செல்ஃப் லிங்கேஜஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெட்டில் வரையலாம், அது வந்து மியூச்சுவல் லிங்கேஜ். Okay, this is mutual linkages.
ஓகே, அப்ப ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு கண்டக்டர்ல டாட்ன்றது ஒரு கண்டக்டர், கிராஸ்ன்றது ஒரு கண்டக்டர், இந்த ரெண்டு கண்டக்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நான் எழுதணும், ரைட்? ஸோ இந்த டாட்ன்ற கண்டக்டருக்கும் கிராஸ்ன்ற ஒரு கண்டக்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நான் எழுத போறேன். ஓகே, the distance between the dot and cross என்றது this is d12. ஓகே, கேபிட்டல் d12 கூட போட்டுக்கலாம். அடுத்ததா இவனோட ஓன் ரேடியஸ் இருக்கு பாருங்க, இவனோட ஓன் ரேடியஸ் இஸ் d11. ஓகே, so this is d12, இவன் வந்து சாரி இது d11, இவன் வந்து d12. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து d22. அதோட ஓன் லிங்க் டிஸ்டன்ஸை வந்து d11 d22 எழுதுறேன். ஸோ மியூச்சுவல் டிஸ்டன்ஸை d12 d21 அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் லிங்கேஜஸ் எழுத போறேன் சார். ஓகே, அப்போ இவனோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் சின்ன ஒரு டெரிவேஷன் இருக்குப்போ அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் அந்த டெரிவேஷன் இஸ் unnecessary. ஓகே, ஸோ psi ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் mu naught I divided by 2 pi. ஓகே, mu naught I divided by 2 pi into so I1 log sorry இது mu naught I கிடையாது L. ஓகே, mu naught L divided by 2 pi I1 ln of 1 divided by d11. So plus I2 ln of plus 1 divided by d12. So on இதே மாதிரி n கண்டக்டர்ஸ் கூட இருக்கலாம் சார். நான் இந்த இடத்துல ரெண்டு கண்டக்டர்ஸ் ரெண்டு லிங்கேஜஸ் மட்டும் பற்றி தான் பேசினேன். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல எனக்கு மல்டிபிள் லிங்கேஜஸ் இருக்கலாம். இங்கே பாருங்க d11 இதனால வந்தது கிரீன் வந்து செல்ஃப் லிங்கேஜை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ரெட்டில் வந்த மியூச்சுவல் லிங்கேஜஸையும் நான் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து செல்ஃப் லிங்கேஜ் அண்ட் இது வந்து என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ். கரெக்டாக? அப் டு எனக்கு n செல்ஃப் லிங்கேஜ் அண்ட் மியூச்சுவல் லிங்கேஜஸ் இருக்கலாம். அதனால ப்ளஸ் அப் டு ln of 1 divided by d1n அப்படின்னு எழுதுறேன் சார். ஓகேயா? ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து நான் ஃபர்தரா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதுல இருந்து சம் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா mu naught L divided by 2 pi into ஸோ இங்க எனக்கு காமனா I வழியே வந்துடுது. ஓகே, ஸோ ஐயை வந்து காமனா என்னோட கண்டக்டர்ஸ்ல போற கரண்ட் வந்து சேம் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வந்து வெளியே வந்துடுது. சை தான் இதுவுமே என்னோட சை ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் தான். ஸோ mu naught L into I divided by 2 pi. ஓகே, mu naught L into I divided by 2 pi into ln of சரி இது வந்து என்னோட மியூச்சுவல் லிங்கேஜ்னு சொன்னேன்ல. சரி இது வந்து என்னோட செல்ஃப் லிங்கேஜ். ஸோ இதுதான் என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ். சார் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லானோட எக்ஸ்பிரஷன்ஸை மாற்றி எழுதுறேன். ஓகே, சைன் மாறும் எனக்கு. ஓகே, ஸோ இது மாறுறதுனால எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் வரும். அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும்பா. ஓகே, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணால் கொஞ்சம் டிலேவாக ஆகும். ஸோ ஈஸியாக இதை ஞாபகமே வச்சுக்கலாம். அதுக்கு 1 divided by GMR. ஓகே, ஸோ ln of 1 divided by GMR மைனஸ் ln of 1 divided by GMD அப்படின்னு வரும் சார். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ்க்கான எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இப்போ பாருங்க, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் GMD GMR பொறுத்து இருக்கிறதுனால தான் இண்டக்டன்ஸும் GMD GMR பொறுத்து இருக்கு. ஓகேயா? என்னோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் GMD GMR பொறுத்து இருக்கிறதுனால தான் என்னோட இண்டக்டன்ஸும் GMD GMR பொறுத்து இருக்கு. இப்போ பாருங்க, so what we know, so எனக்கு இண்டக்டன்ஸ் வேணும்னா you need to divide with this L I ஆல டிவைட் பண்ணணுமா? இண்டக்டன்ஸ் வேணும்னா லிங்கேஜ் I ஆல டிவைட் பண்ணணுமா? அப்ப நெக்ஸ்ட் அப்போ we need to find inductance, right? அப்ப இண்டக்டன்ஸ் L is equivalent to so அப்போ இண்டக்டன்ஸ் L is equivalent to அப்ப என்னப்பா வரும்? so அது டிவைட் ஆகுமா? கரெக்ட்டா? அப்ப எனக்கு அது டிவைட் ஆயிடும்ல. so I டிவைட் ஆயிடும்ல. so L divided by I sorry psi divided by I L is equivalent to psi divided by I which is mu naught L divided by 2 pi I ஆல டிவைட் பண்ணிட்டேன் நான். so mu naught sorry L கூட போய்டும்.
இங்கேயே எனக்கு எல்லாம் போயிடும், mu naught I மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ mu naught I divided by 2 pi into Lன்றது லென்த், அவ்வளோதான். ln of 1 divided by GMR minus ln of 1 divided by GMD. ஓகே, ஸோ ln of 1 divided by GMR minus ln of 1 divided by GMD அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபர்தராக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா mu naught வேல்யூ நமக்கு தெரியும் சார். mu naught நம்ம எப்பவுமே என்ன எழுதுவோம், 4 pi into 10 to the power minus 7 Henry per meter. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் L என்ன சார் ஆகும்? ஸோ mu naught 4 pi divided by 4 pi into 10 to the power minus 7 divided by 2 pi into 1 divided by log A minus log B formula pa, log A minus log B. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ln of A by B ன்னு எழுதலாமா, GMD by GMR அப்படின்னு வருமா, that's all. ஓகே, சரி இதை நீங்கள் இப்படி கூட எழுதலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே mu naught divided by 2 pi ln of GMD by GMR அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கூட கரெக்டு தான், ஹென்ரி பர் மீட்டர். ஸோ இதுவுமே எனக்கு கரெக்டு தான். ஸோ இதை வேணும்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எப்போ இந்த mu naught சப்ஸ்டியூட் பண்ணால் என்னப்பா ஆகும், mu naught சப்ஸ்டியூட் பண்ணால் that is 4 pi into 10 to the power minus 7 divided by 2 pi, அடுத்ததா ln of GMD by GMR that is Henry per meter. So இந்த 2 pi 4 pi cancel ஆச்சுன்னா என்ன வரும், that is 2 into 10 to the power minus 7 ln of GMD by GMR Henry per meter. ஓகே, அப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த 10 to the power minus 7 நம்ம கேன்சல் பண்ணலாம், அது 10 to the power minus 8 மாற்றிக்குங்க. ஸோ அது எப்படி பண்ணுறேன்னா 0.2 into 10 to the power minus 8 மாற்றிக்கிட்டேன், ln of GMD by GMR. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, ஹென்ரி பர் மீட்டராக இருக்குது. ஸோ கரெக்டாக ஹென்ரி பர் மீட்டராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 0.2 into ln of GMD by GMR. சார் இந்த இடத்துல 4, இந்த இடத்துல ஒரு, ஸோ இந்த இடத்துல ஒரு 10 to the power minus 3யும், சாரிப்பா, ஸோ இது வந்து 2 into 10 to the power இல்லை, 2 into 10 to the power minus 7 இல்லை. ஸோ அப்போ 0.2 ஆச்சுன்னா என்ன வரும், இன்ட்டு 10ன்னு வருமா, அப்போ 10 to the power minus 6ன்னு வந்திருக்கும், நம்ம minus 8 போட்டோம். ஓகே, this become minus 6. அப்போ இந்த minus 6 மேலே ஒரு minus 3, கீழே ஒரு plus 3 ஆட் பண்ணுறேன், இன்ட்டு 10 to the power minus 3 divided by 10 to the power plus 3. ஓகே, இப்படி எழுதலாம்ல, ஹென்ரி பர் மீட்டராக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல மேலே ஒரு 10 to the power minus 3, கீழே ஒரு 10 to the power plus 3, இந்த plus 3 மேலே போச்சுன்னா minus 3, அப்போ minus 6 மாறிடும், சேம் கரெக்டாக வந்துடும். 0.2 into ln of GMD by GMR, 0.2 ln of GMD by GMR milli Henry per kilometer, that's all. அப்போ இண்டக்டன்ஸை நம்ம இப்படி எழுதுகிறோம். ஸோ இண்டக்டன்ஸ் L வேணும் அப்படின்னா L is equivalent to 0.2 ln of milli Henry per kilometer. ஸோ அப்போது ஒரு மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டருக்கான ஃபார்முலான்னா இது, ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்றதுக்கான ஃபார்முலான்னா அது. ஸோ கிளியர் தானேப்பா? ஓகே, அப் டு திஸ் கிளியர் தானே, இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னோட ஜிஎம்டி முடிஞ்சிச்சு, ஸோ ஜிஎம்ஆர் முடிஞ்சிச்சு, அண்ட் இண்டக்டன்ஸுக்கான ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். அண்ட் இண்டக்டன்ஸையே ப்ராக்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இண்டக்டன்ஸ் எல்லோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இண்டக்டன்ஸ் எல்லை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்போசிங்னா என்ன, எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும்பா. ரிமைனிங் திங்ஸை வந்து நம்ம நாளைக்கு செஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ நாளைக்கு நான் இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் தான் போக போகிறேன். என்னோட ஒரு சர்க்கியூட் கொடுப்பேன், இந்த லைன் இருக்குது, இது ஒரு பண்டில் கண்டக்டர், ஹாலோ கண்டக்டர், ஸோ ஏதோ ஒரு கண்டக்டர். அப்போ இண்டக்டன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த திங்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட டிரான்ஸ்போசிங்கோட நீடை பார்த்துட்டா முடிச்சிடும். சப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இது வரைக்கும் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா
ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான மோர் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிடுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா. ஓகே, எதனா டவுட்ஸ் உங்களுக்கு குவெரிஸோ டவுட்ஸோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு கமெண்ட் செஷனில் கொடுக்குறேன்.